பார்க்க போற கதை காதல்காரா பாகம் 2. வாங்க கதைக்குள்ள போவோம். தன் வியர்வையில் உருவாக்கிய சாம்ராஜ்யத்தை ஆளப்போகும் பேரனை அனைவருக்கும் அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற ஆர்வத்தில் அருணாச்சலம் பார்த்து பார்த்து அவன் வரவேற்பு விழாவை விமர்சையாக ஏற்பாடு பண்ணியிருக்க அவரது ஆவலை மொத்தமாக உடைத்தெறிந்தான் ஆதி. வருகிறார் என அறிவித்திருக்க ஆதிக்கு பதில் மேடை ஏறியிருந்தான் நிலன். என தொண்டையை செருமிக் கொண்ட நிலனை முன் வரிசையில் அமர்ந்து முறைத்து கொண்டிருந்தார் அருணாச்சலம். அவரது முறைப்புக்கான காரணம் புரிந்தாலும் தனக்கு கொடுத்த பணியை மேற்கொள்ளும் பொருட்டு ஆதி சொல்லியிருந்த விஷயங்களை மைக்கில் தெரிவிக்க தொடங்கினான். வரவேற்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் குட் ஃபுட் கம்பெனியின் பிரசிடென்ட் ஆதித்யாவோட பர்சனல் செக்ரட்டரி. என் பேரு நிலன். ஒரு முக்கிய வேலை காரணமாக ஆதித்யா அருணாச்சலம் அவர்கள் வெளியே சென்றிருப்பதால் அவருக்கு பதிலாக வரவேற்பு உரை நிகழ்த்த என்னை அனுப்பியிருக்காரு. அருணாச்சலம் ஆனந்தவல்லியை தவிர மற்ற அனைவருக்குமே இங்க என்ன நடக்குது, அப்ப இவர் ஆதித்யா இல்லையா என்று ஆளுக்கு ஆள் முணுமுணுத்து கொண்டிருக்க நேத்ராவும் என்னது செக்ரட்டரியா என்று புருவங்கள் முடிச்சிட ஆச்சரியமாகவும் ஆர்வமாகவும் அவனது பேச்சை கேட்க தொடங்கினாள். ஆதித்யா அவர்களின் சார்பில் அவரது பதவியேற்பு உரையை இப்ப நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். பதவியேற்பு விழா அனாவசியமானது என்று நான் குறிப்பிட்டு கூறியும் அதை கருத்தில் கொள்ளாமல் இந்த விழாவை மெனக்கெட்டு சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இனிவரும் நாட்களில் இது போன்ற தேவையற்ற சம்பிரதாயங்களில் ஈடுபடாமல் வணிக சம்பந்தமாக மட்டும் நமது சந்திப்புகள் நிகழும் என்று எதிர்பார்க்கிறேன். வெகு விரைவில் சரியான முறையில் என்னை அறிமுகப்படுத்திக் கொள்வேன் என்பதையும் தங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆதித்யா எழுதி கொடுத்ததை நிலன் வாசித்து முடிக்க, இதை ஏற்பாடு பண்ண என்ன தாண்டா அடிக்கணும். போர்ட் ஆஃப் டைரக்டரின் துளைக்கும் பார்வையை தாங்க மாட்டாமல் தலையில் கை வைத்தார் அருணாச்சலம். என்னது அவ்வளோதானா என்று அனைவரும் திருவென முடித்து கொண்டிருக்க, தேங்க்யூ ஆல் என்று கூறியபடி மேடையை விட்டு இறங்கினான் நிலன். இப்போது இருக்கும் சூழ்நிலையில் சத்தமாக சிரித்தால் மாட்டிக்கொள்வோம் என்று தெரிந்தாலும் அங்கே நடக்கும் குளறுபடிகளைக் கண்டு பொங்கி வரும் சிரிப்பை அடக்க பெரும்பாடுபட்டு கொண்டிருந்தாள் நேத்ரா. இவனுங்க 2 பேரும் இருக்காங்களே, சரியான திருட்டு பசங்க. சன்னமான குரலில் திட்டிவிட்டு அருணாச்சலம் அவர்கள் எழுந்து செல்ல அவரது படை பரிவாரங்களும் அவரை பின்தொடர்ந்து சென்றனர். ஐயோ, சேர்மன் சார் செம காண்டாகிட்டாரு போல, பாவம் என்று சாம்பவி உச்சு கொட்ட, பின்ன இவங்க பண்ண காரியத்துக்கு வேற எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க என்று பினி அவளுக்கு பதில் கூறி கொண்டிருந்தார். இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணமான ஆதி எங்க தான் போயிருப்பாரு? வள்ளி கேள்வியை கன்னத்தை தடவ, மேடம் அவர் எங்கே வேணா போயிருக்கட்டும், பட் நம்ம புது பாஸு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஆளுங்கிறது மட்டும் உண்மை. சரி, நான் போய் அந்த காணாங்கழுத்தியை பார்க்குறேன் என்று வள்ளியின் தோள்களை தட்டிவிட்டு சென்றாள் நேத்ரா. வள்ளிக்கு மட்டுமில்ல, விழாவிற்கு வந்த அனைவருமே ஆதி எங்கிருக்கிறான் என்ற கேள்வி மண்டையை குடைந்து கொண்டுதான் இருந்தது. கம்பெனி ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சிக்கு ஆதி வரவில்லை என்பதை மட்டும்தான் அனைவரும் கவனித்திருந்தனர். ஆனால் அவனை தவிர கம்பெனிக்கு நெருங்கிய தொடர்புடைய மற்றொரு நபர் வரவில்லை என்பதை மற்றவர்கள் கவனிக்க தவறியிருக்க, அவர் வரமாட்டார் என்பதை உணர்ந்த ஆதி மட்டும் அவரை நேரில் கண்டு வர விரைந்து கொண்டிருந்தான். தன் 2ஆம் தாரமும் சகாக்கள் இருவரும் ஊக்கப்படுத்தி கொண்டிருக்க, தன் எதிரே இருந்த கோல்ஃப் பாலை வெகு சிரத்தையாக தட்டிவிட்டார் நந்தகுமார். அது வழக்கம் போல அவரது அடிக்க அடங்காமல் வேறு பக்கம் செல்ல, அட இருக்கிற தலைவலியை போக்கலான்னு விளையாட வந்தா இது நேராவே போய் தொலையாம இன்னும் தலைவலிய அதிகம் பண்ணுதே என்று கடுப்பாகிட, அந்த அருணாச்சலத்தோட பேரனால வர்ற ஸ்ட்ரெஸ் தான் இதுக்கெல்லாம் காரணம். இல்லைனா உங்களை இந்த கேம்ல அடிச்சுக்க யார் இருக்காங்க சொல்லுங்க? நீங்க டென்ஷன் ஆகாம விளையாடுங்க. தன் கையில் இருக்கும் கைக்குட்டையால் தன் கணவரின் முகத்தில் அரும்பி இருந்த வியர்வையை அக்கறையாய் துடைத்து விட்டபடி கூறினாள் சுகன்யா. குட் ஃபுட் கம்பெனியின் தலைவர் பதவி தனக்குத்தான் என்ற எண்ணத்துடனும் இருமாப்புடனும் உழவிக் கொண்டிருந்தவனின் பல வருட கனவை ஒரு நொடியில் தகர்த்து விட்டான். விளைவாக வரவேற்பு விழாவிற்கு செல்லாமல் இங்கு விளையாட வந்திருந்தான் நந்தகுமார். ஆமா சார், எல்லாமே நீங்க தான் புதுசா பொறுப்பேற்பீங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அந்த பொடிப்பையன் உங்க பதவியை வந்து இப்படி பறிச்சுக்கிட்டானே என்று ஒருவன் புலம்ப, அட விடுங்க நந்தா, எங்களுக்கு இன்னும் உங்க மேல நம்பிக்கை இருக்கு. நீங்க விட்ட இடத்த சீக்கிரமே பிடிக்கணும். அதுக்கு இது உதவி பண்ணுன்னு நான் நினைக்கிறேன் என்று மற்றொருவன் ஒரு சிறிய பாக்ஸை நந்தகுமாரின் கையில் திணித்து விட்டு விஷமமாக புன்னகிக்க,
என்னையா இது, உன் பார்வையே சரியில்லையே என்று ஆர்வமாக கேட்டபடி அந்த பாக்ஸை திறக்க அதில் 2000 ரூபாய் நோட்டில் சிரித்தபடி காட்சியளித்தார் காந்தி மகான். அட, இந்த பரிசு ரொம்ப பிரமாதமா இருக்கே. சுகன்யாவும் நந்தகுமாரும் சிரித்த முகத்துடன் பார்க்க, இது சும்மா சாம்பிளுக்கு தான், மிச்சத்தை பத்திரமா உங்க கார்ல வச்சிருக்கேன் என்று கூற நால்வரும் புன்னகைத்தனர். மைதானத்தின் ஆரம்பத்தில் நின்று கொண்டு கோல்ஃப் வெட்ஜின் குழியில் பந்தை ஏத்தியபடி வந்த ஆதித்யா அதை 2 முறை மேல் நோக்கி தட்டி மீண்டும் சரியாக வெட்ஜின் குழாயில் பிடித்து 3ஆம் முறை உயரத் தட்டி நேராக இலக்கை நோக்கி அடிக்க, துப்பாக்கியில் இருந்து புறப்பட்ட தோட்டா போல் நேர்கோடாக அந்தரத்தில் பறந்து சரியாக தன் இலக்கை எட்டி குழிக்குள் விழுந்தது அவன் அடித்த பந்து. ஒரு நிமிடம் அங்கே நடந்ததை நம்ப முடியாமல், வாவ், வாட் எ ஷாட், பந்து எவ்வளவு அழகா உள்ள போயிடுச்சுல, இவ்வளவு தூரத்துல இருந்து கூட சரியா எய்ம் பண்ணி அடிச்சிருக்காங்களே என்று தன்னை மறந்து பாராட்டிய நந்தா அதன் பின்னேதான் சுயுணர்வு பெற்று, யாரா அது என்னோட ஏரியாவில் வந்து விளையாடுறது என்று முறைப்பாக திரும்ப, ஸ்டேடியத்தின் மங்கிய ஒளியில் முதலில் நிழலாக தெரிந்தவன் அதிகாரமாக பாதம் பதித்து முன்னே வர வர தன்னை நோக்கி வருவது ஆதித்யன் என்று புரிந்து கொண்டார். தன் கையில் இருந்த அட்டை பெட்டியை அவன் கவனிக்கும் முன் சகாக்களின் கைக்கு அவர் மாற்றியிருக்க, அவருக்கு எதிரே வந்து நின்று நிதானமாக பேசத் தொடங்கினான் ஆதி. நாமளும் நம்ம குறிக்கோளும் சரியா இருந்தா கரெக்டா கோல் போட்டுடலாம் இல்லையா? பார்த்து ரொம்ப நாளாச்சு. நல்லா இருக்கீங்களா மிஸ்டர் நந்தகுமார்? தோளில் வைத்து பிடித்து கொண்டிருந்த கோல்ஃப் விஜை கீழே இறக்கியபடி கேட்டான் ஆதி. அடடே, யாருப்பா அது? என்ன பார்க்க வந்திருக்கிறது? ஆதியா என்று ஆரம்பித்த நந்தா, மன்னிக்கணும், ஆதின்னு சொல்லணுமா இல்ல பிரசிடென்ட் ஆதித்யா அருணாச்சலன்னு சொல்லணுமா? குரலில் நக்களும் காழ்ப்புணர்ச்சியும் போட்டி போட்டு கேட்க, அவனது கேள்விகளுக்கு பதில் கூறாமல் புன்னகையுடன் நின்றான் ஆதி. அவனது புன்னகைக்கு பின் அடிக்கப் போகும் புயலை பற்றி அறியாமல், ஆமா, நீ ஏன் இங்க இருக்க? உன்னோட வரவேற்பு விழா இன்னைக்கு தானே, அங்க போகலையா என்று மேலும் கேள்வி கணைகளை தொடுக்க, நீங்க நம்ம கம்பெனிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். உங்களை பார்க்காம அங்க போனா மரியாதையா இருக்குமா? அப்புறம் நம்ம கம்பெனியோட ப்ராஜெக்டை கைமாற்றி தர சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ், ஏன் உங்களோட சின்ன மேடத்துக்கிட்ட இருந்து கூட லஞ்சம் வாங்குறீங்களாமே? ஒரு நிமிஷம், தேவையில்லாத வதந்தி புரளியெல்லாம் கேட்டுட்டு இப்படி பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நான் அப்படியெல்லாம் இல்லை ஆதி. யாருன்னே அடையாளம் தெரியாத ஒரு டீ லிஸ்ட் நடிகனை நம்ம புதிய தயாரிப்புக்கு விளம்பர மாடலாக போட்டது நீங்கள் தானே? ஏர்போர்ட்டில் அந்த விளம்பரத்தை நானே பார்த்தேன். அவன் உங்கள் மச்சினங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் அவனுக்கு அந்த வாய்ப்பை தூக்கி கொடுத்துருக்கீங்க. ஆதி, இல்லை, நீ என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க. இதெல்ல ஏளன புன்னகை தோன்ற நந்தகுமாரை நோக்கி ஆதி ஓரடி முன் வைக்க, பேசுவதை நிறுத்திவிட்டு அமைதியாக நின்றார் நந்தகுமார். எங்க தாத்தா உங்க மேல இருக்கிற அக்கறையில நீங்க என்ன பண்ணாலும் கேட்காம இருந்த ஒரே காரணத்துக்காக கம்பெனியில் நீங்க எப்படி வேணாலும் இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? தாடை இறுக கேட்டவனை ஒரு பயப்பார்வையுடன் பார்த்தவன், பிரசிடென்ட் ஆதி, நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவனது பேச்சை இடைவெட்டியவன், ஷூ, ஃபாரின்ல எடுத்துக்கிட்ட ப்ராஜெக்டை நல்லபடியாக முடிக்கணும்னு இங்கே கம்பெனி விஷயத்தில் நான் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துட்டேன். ஆனால் இனிமே ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும்னு நினைக்கிறேன் என்று கூறும் போதே அவன் கண்களில் தோன்றிய பளபளப்பை கண்டு வாயடைத்து போனான் நந்தகுமார். இங்கே ரொம்ப முக்கியமான வேலையாக இருக்கீங்க. தொந்தரவு செஞ்சதுக்கு மன்னிக்கணும். நாளைக்கு ஆஃபீஸில் பார்க்கலாம் மிஸ்டர் நந்தகுமார். பாய் பாய் என்று கூறிவிட்டு ஆதி விடைபெற, ஏங்க பிரசிடென்ட் ஆதித்யா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சார், ஒரு நிமிஷம் நில்லுங்க ப்ளீஸ் என்று கத்திக்கொண்டே ஆதியின் பின் ஓடி வந்த நந்தா வாட்டர் ஓஸ் தடுக்கி கீழே விழ, அவனது மனைவியும் நண்பர்களும் ஓடி வந்து அவனை தூக்க முயல்வதற்குள் அனைத்து ஓஸில் இருந்த தண்ணியும் பீச்சி அடிக்க ஆரம்பித்தது. அடச்ச என்று அவர்கள் நனைந்து கொண்டே புலம்ப, ஆதி தன் இடது கையால் தலையை கோதியபடி இவர்களை கண்டு கொள்ளாமல் தன் காரை நோக்கி நடந்து கொண்டிருந்தான். வாஷ்ரூம் சென்று முகம் கழுவி தங்கள் கேபினுக்குள் நுழைந்த ஆனந்தவல்லி தன் டீம் மெம்பர்கள் வேலையை முடித்து வீட்டுக்கு கிளம்ப தயாராக இருப்பதை பார்த்து, இன்னைக்கு நம்ம நேத்ராவுக்கு பிறந்தநாள், அதை செலிப்ரேட் பண்ண அவளுக்கு பிடிச்ச ஹோட்டலில் நம்ம மொத்த பேரும் போய் சாப்பிட்ற மாதிரி ரிசர்வேஷன் பண்ணியிருக்கேன். உங்கள் எல்லோருக்கும் ஓகே தானே என்று கேட்டுக்கொண்டே உள்ளே வர, ஐயா, நான் ஜாயின் பண்ணும்போது டீம் டின்னர் போனது எத்தனை நாளாச்சுல, எல்லோரும் ஒன்றா போய் சாப்பிட்டு ஜாலி ஜாலி என்று கைகளை தட்டி சாம்பவி ஆரவாரிக்க, ஐயோ என்ன மேடம் இதெல்லாம், ஏன் பிறந்த நாளுக்காக நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படணுமா என்று சங்கோச்சமாக கேட்டாள் நேத்ரா பாண்டியன். என்னம்மா பேசுகிற நீ? டீமுங்கிறது எப்பவும் ஒன்றாவே இருக்கணும்.
உனக்கு செய்யறது எங்களுக்கு கஷ்டமா இருக்குமா என்ன? இப்படியெல்லாம் பேசாதம்மா என்று வீரவேசமாக ஆரம்பித்த வினி, கண்டிப்பா ட்ரீட் வைப்பதானே என்று பாவமாக கேட்க நேத்ராவிற்கு சிரிப்புதான் வந்தது. அனைவரும் வினியை கலாய்த்து சிரித்து கொண்டிருக்க நேத்ராவின் மொபைலில் மெல்லிய ஒளி வர அதை எடுத்து பார்த்தாள். ஹாப்பி பர்த்டே நேத்ரா, வேலை முடிஞ்சுதா? ஃப்ரீயா இருந்தா என்னை பார்க்க வர முடியுமா? உனக்கு ஒன்று தரணும் என்று தன் நண்பன் விகாஸ் அனுப்பியிருந்த குறுஞ்செய்தியை வாசித்ததும் முகம் பொலிவு பெற அவள் நிமிர அவளது முகபாவங்களை படித்து கொண்டிருந்தார் வள்ளி. வள்ளி மேடம் என்று அன்புழுக அழைத்து கொண்டே ரோலிங் சேரோடு உருண்டு வந்தவள், மேடம் இன்னைக்கு என்னால் டீம் டின்னரில் கலந்துக்க முடியும்னு தோணலை. நீங்கள் தப்பாக எடுக்கலைன்னா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதை போய் பார்க்கட்டுமா? குழைந்து கொண்டே கேட்டவளை புன்னகையுடன் கண்டவர், ஏன் திடீர்னு என்னாச்சு? மெசேஜ் அனுப்பினது பையனா என்று சரியாய் கேட்க, மேம் எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க என்று விழிகள் விரித்து ஆச்சரியமாக கேட்டாள். இவ்வளோ நேரம் வேலை செஞ்ச களைப்பில் உயிரோட்டமே இல்லாமல் போயிருந்த உன் கண்ணுக ரெண்டும் திடீர்னு மினுமினுக்க ஆரம்பிச்சதே, அதை வச்சு தான் கண்டுபிடிச்சேன். நான் பார்த்துக்கிறேன், நீ போ. ஃபன் பண்ணிட்டு வா பேபி என்று கண்ணடிக்க, ஓ தேங்க்யூ ஸோ மச் மேம் என்றவள் பையில் அவசர அவசரமாக தன் உடைமைகளை அடுக்கத் தொடங்கினாள். இன்னைக்கு நேத்ரா இல்லாமல் தான் நம்ம அவளோட பர்த்டேவை கொண்டாடணும் போல. ஸோ நாம் கிளம்பலாமா? இருக்கையிலிருந்து எழுந்தபடியே வள்ளி மற்ற இருவரையும் கேட்க, அது சரி, தலைவர் இல்லாமல் வரவேற்பு விழா, பர்த்டேகள் இல்லாமல் பர்த்டே கொண்டாட்டம், என்னதான் நடக்குதுங்க என்று சாம்பவி அங்கலாய்க்க, சீரியஸ்லி சர்க்கரை பொங்கல் சாப்பிடாம பொங்கல் பண்டிகை கொண்டாடுற மாதிரி இருக்கு என்று வினி கூறி முடித்தார். சாரி கைஸ், ப்ளீஸ், எதிர்பாரா விதமாக ஒரு வேலை வந்துடுச்சு, இந்த ஒரு தடவை என்னை மன்னிச்சிடுங்க, அடுத்த ட்ரீட் நிச்சயம் என்னோடது தான் என்று கூறிக்கொண்டே கைப்பையை எடுத்து தோளில் மாட்டிக்கொண்டு அவசரமாக அலுவலகத்தை விட்டு கிளம்பினாள் நேத்ரா. மலர்ந்த முகத்தோடு ஆட்டோவில் விகாஸை காணும் ஆவலோடு பயணித்து கொண்டிருந்தவளை அழைத்தது அவளது அலைபேசி. கைப்பையில் துளாவி எடுத்தவள் டிஸ்பிளேயில் தெரிந்த பெயரை கண்டதும் மேலும் விரிந்த இதழோடு அழைப்பை ஏற்று அலைபேசியை காதுக்கு கொடுக்க மறுபுறம் கேட்டது அந்த குதூகல குரல். ஹலோ மை டார்லிங், சாரிடா, உன் பர்த்டே அதுமா கூட உன்னை வந்து பார்க்க முடியாத அளவுக்கு செம்ம டைட் ஒர்க்கில் மாட்டிக்கிட்டேன். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி என்று செல்லம் கொஞ்சினான் நேத்ராவின் ஆருயிர் தோழி ஜனனி. ஓய், அதெல்லாம் பரவாயில்ல, பட் வேலைன்னு உடம்புக்கு எடுத்துக்காத. உத்தரவு எஜமானி. சரி சொல்லு, இப்போ எங்கே இருக்க? ஆஃபீஸ் டைம் ஓவர் தானே? என்ன பிளான் வச்சுருக்க? விகாஸ் என்னை பார்க்கணுன்னு மெசேஜ் அனுப்பியிருக்கான். ஸோ அவனை பார்க்க தான் போயிட்டுருக்கேன். மனதில் தோன்றிய மகிழ்ச்சியை வார்த்தையில் மறைக்காமல் வெளிப்படுத்தினாள். ஒரு நிமிஷம் வரேன் என தன் டீம் மெம்பர்களை நோக்கி கையை காட்டியவள், என்னது விகாஸ் மெசேஜ் பண்ணானா? பிறந்தநாள் அதுவுமா? உன்னை எதுக்கு பார்க்கணும்னு சொல்கிறான்? தடி மாட்டு பையன். அவனோட புது ரெசிபி ரெடி பண்ணுறதுக்கு உன்னை எவ்வளோ வேலை வாங்கினா அது போதாதாமா? ஏய், அதில் என்ன கஷ்டம் இருந்துச்சு? இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் நான் நிறைய கற்றுக்கிட்டேன்னு தெரியுமா? நீ தேவையில்லாமல் கோவப்பட்டு அவனை திட்டாது ஜனனி. ஆனாலும் அவன் மேலே இப்படி கண்மூடித்தனமா அன்பு இருக்கக்கூடாது உனக்கு நேத்ரா. ஒன் சைட் லவ்வுக்கெல்லாம் இப்படி ஓவரா ஃபீல் பண்ண எப்படி என்று ஆரம்பித்தவள், இருந்தாலும் பிறந்த நாளையெல்லாம் ஞாபகம் வச்சு விஷ் பண்ணக்கூடிய ஆள் கிடையாதே அவ ஏன் உன்னை கூப்பிட்டான்? ஏய், ஒருவேளை அப்படி இருக்குமோ என்று மகிழ்ச்சியாக கேட்டாள். எப்படி? 2 வாரத்துக்கு முன்னாடி அவன் கிச்சன்ல ஒரு செயின் பார்த்தோமே, அது உனக்கானதா தான் இருக்குமோ? செயினா? 2 வாரத்திற்கு முன்பு ஜனனியும் நேத்ராவும் விகாஸின் ரெஸ்டாரண்டிற்கு சாப்பிட சென்றிருக்க சைடிஸ் தீர்ந்து போயிருந்த சமயம் அவனை தொல்லை செய்ய வேண்டாம் என்று ஜனனியே கிச்சனுக்கு சென்று எடுத்து வரும் போதுதான் அவனது மேஜை மீதிருந்த பாக்ஸை கண்டாள். அதை கையோடு எடுத்து வந்து நேத்ராவிடம் காண்பித்தவள், ஓய், இங்கு எப்படி பொண்ணோட செயின் வந்திருக்கும் என்று சந்தேகமாக வினவ, மேபி யாராச்சும் கஸ்டமர் விட்டுட்டு போயிருப்பாங்க, அதை எங்கே எடுத்தியோ அங்கேயே வச்சுட்டு வா என்று அதட்டினாள் நேத்ரா. ஏய், இது இப்போ தான் வாங்கியிருக்காங்க, பில் கூட இருக்கு என்று ஜனனி கூறினாள். நேத்ரா, டைமண்ட் செயின் போலடி என்று ஆச்சரியமாக கூறினாள். ஏண்டி, அவன் பின்னாடியே ஒரு வெளிநாட்டு மாடல் சுற்றிக்கிட்டு இருந்தாலே, அவளுக்காக வாங்கியிருப்பானோ? இல்லை ஜான், இவன் நோ சொல்லிட்டான்ல, அவள் அப்போவே கிளம்பி வந்த இடத்துக்கே போயிட்டா. சரி, அப்போ இவனோட ஃபுட் ரிவ்யூ பண்ணி தன்னோட விளாக்ல போட்டுட்டு இருந்தாலே அந்த பொண்ணுக்கா இருக்குமோ? இவன் தான் அவளை தங்கச்சி மாதிரின்னு சொல்லிட்டானே, அப்போ கண்டிப்பா அந்த யூடியூபர் பொண்ணுக்கு தான் தர வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். வாய்ப்பே இல்லை. அந்த பொண்ணு லைவ் ஷோவில் அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டான்னு அவகிட்ட பேசுறது கூட கிடையாது. ஆமா இல்ல, அதே லைவ் ஷோவிலேயே அவளை ரிஜெக்ட் பண்ணிட்டான்ல, மறந்துட்டேன். அப்போ உன் பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ண வாங்கியிருப்பானோ? ஒருவேளை இருக்குமோ என்று நேத்ரா ஆர்வமாக கேட்க,
சேச்சே இருக்காதுமா. ஒரு ஃப்ரெண்டு பர்த்டேக்கு இவ்வளோ காஸ்ட்லியாக யாராச்சும் gift கொடுப்பாங்களா? அதுவும் இவன் கண்டிப்பாக கொடுக்க மாட்டான். ஆமால்ல என்று மகிழ்ச்சி வடிந்து கேட்டவள் தூரத்தில் கஸ்டமரிடம் புன்னகைத்தபடி பேசிக்கொண்டிருக்கும் விகாஸை பார்வையால் வருடினாள். ஜனனியின் ஒற்றை கேள்வியால் அன்று நடந்த சம்பவம் முழுவதும் நேத்ராவின் மனதில் ஓடத் தொடங்கியது. ஏய், கண்டிப்பா அந்த நெக்லஸ் உனக்கா தாண்டி இருக்கும். ஏய், நீ தானே இவ்வளோ காஸ்ட்லியான பொருள் ஃப்ரெண்டுக்கு யாராச்சும் gift பண்ணுவாங்களான்னு கேட்ட. வாய் கேட்டாலும் அவளோட மனமும் ஒருவேளை தனக்கு தான் வாங்கியிருப்பானோ என்ற ஆசையில் நினைக்க தூண்டியது. ம் ஒருவேளை நட்புங்கிற லோக்கல் ட்ரெயின்ல இருந்து காதல்ங்கிற எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல ஏறலான்னு அவன் முடிவு பண்ணிட்டானோ? அவளது பேச்சை கேட்டுக்கொண்டே வந்தவள் ஆட்டோ நின்று விட்டதை உணராமல் அமர்ந்திருக்க, பாப்பா நீ சொன்ன இடம் வந்துருச்சுமா என்று ஓட்டுநர் குரல் கொடுக்கவும் அவசரமாக கீழே இறங்கியவள் அவருக்கு பணத்தை கொடுத்துவிட்டு விகாஸை பார்க்க ஆவலாகச் சென்றாள். அடுத்ததாக கம்பெனியின் பார்க்கிங் லாட்டில் கார் நின்றதும் இறங்கி வந்த ஆதி தனக்காக காத்திருக்கும் நிலனை கண்டவன், என்ன பதவியேற்பு விழாலாம் நல்லபடியா முடிஞ்சுதா என்று கேட்டுக்கொண்டே நடக்க, அவனுக்கு ஈடு கொடுத்து நடந்து வந்த நிலனும் எஸ் இட்ஸ் வெரி வெல் என்று பதிலளித்தான். லிப்டின் பொத்தானை அமுக்கியவன், சேர்மன் என்ன சொன்னாரு என்று கேட்க, அதே நேரம் சரியாய் ஆதியின் எதிரே இருந்த லிப்டின் கதவு திறக்க உள்ளே நின்றிருந்த நபரை கண்டு ஆதியும் நிலனும் மிரண்டுதான் போயினர். தன்னையும் அறியாமல் ஆதி ஒரடி பின்வாங்க அவனையொட்டி நிலனும் தப்பித்து ஓடுவதற்கு தயாரானான். இதன் தொடர்ச்சியை பாகம் 3 பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தென் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.